நேத்து கோயம்புத்தூர் எஸ்பிபி டெக் பார்க்ல ஃபோர்டு பிசினஸ் சொல்யூஷன்ஸ் வந்து புதுசா ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு கிளைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது செய்தியா பார்த்தோம். பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு அவங்களோட தொழில்துறை அமைச்சர் என்ன போட்டிருந்தாங்கன்னா, வெல்கம் பேக் ஃபோர்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. வெல்கம் பேக் ஃபோர்டு அப்படிங்கிறதுக்கு இங்க என்ன ஒரு விஷயம்? இதுல என்ன ஒரு பெரிய குறை கண்டுட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபோர்டு மோட்டார் அப்படின்னு சொல்றது, அதாவது கார் உற்பத்தி இந்தியால நிறுத்திட்டாங்க. ஆனா, ஃபோர்டு பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அது கன்டின்யூ ஆயிட்டு தான் இருந்துச்சு. சென்னையில ஆப்பரேட் ஆயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட 11,000 எஃபிஎஸ் ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. தே ஆர் இன்டூ ஃபினான்ஸ், அனலிட்டிக்ஸ், ஏஐ அனலிட்டிக்ஸ் இந்த மாரி பிசினஸ் சொல்யூஷன்ஸ் இந்த மாரி அதுக்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்க கோயம்புத்தூர்ல ஒரு 85,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? இதுல வெல்கம் பேக் அப்டின்னா, நம்ம மக்களுக்கு ஃபோர்ட் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தின தகவல்கள் இப்ப தான் நெறைய பேருக்கு தெரியும். இப்ப தான் பார்த்துருப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன ஏதுன்னு தெரியாது. நம்ம நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது ஃபோர்டு அப்படின்னா கார் தான். அப்ப அவங்க என்ன நெனச்சுக்குவாங்க, கார் கம்பெனி நிறுத்திட்டாங்க அப்படிங்கிறது பேச்சு வழக்குல நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்போம், கேட்டுருப்போம். இவங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்கன்னா, ஃபோர்டு ஏதோ வெளியில போயிருச்சு. இவங்க தான் ஃபோர்டுக்கு உள்ள கொண்டு வந்திருக்காங்க. திரும்பி இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஃபோர்டு உள்ள வருது அப்படிங்கிற மாரியான விஷயங்கள். ஃபோர்டு மோட்டார்ஸ் கார் உற்பத்தி இங்க இல்ல. திரும்ப வரல. இது பிசினஸ் சொல்யூஷன்ஸ். இது ஒரு ஐடி கம்பெனி மாரியான ஒரு தொழில்நுட்ப நிறுவனம். இது ஏற்கனவே சென்னையில இருக்கு. ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இங்க கோயம்புத்தூர்ல எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இதுதான் விஷயம்.